Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th standard mathematicsல chapter 6 applications of vector algebraல exercise 6.1 உடைய 7th sum இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா prove by vector methodல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், the parallelograms on the same base between the same parallel lines are equal in area. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு parallel line, இது line 1 L1ன்றது ஒரு லைன், L2ன்றது ஒரு லைன், இதில் ரெண்டு பேரலோகிராம் வந்து சேம் பேஸில் இருக்கணும். இதான் சேம் பேஸ். L1ன்றத சேம் பேஸில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தினுடைய ஏரியாவை ரெண்டு பேரலோகிராம் நான் இதில் ட்ரா பண்ண போகிறோம், அந்த ரெண்டுத்தினுடைய ஏரியாவும் சேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி L1 L2ன்றத ஒரு சேம் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு நான் என்ன பண்ணிட்டேன், லைன் ட்ரா பண்ணிட்டேன். லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நான் இங்கே ஏ என்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சேம் பேஸ் இல்லையா, ஏ பின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சேம் பேஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, சின்னு ஒரு பாயிண்ட்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே என்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா, டின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு பேரலோகிராம் கிடச்சிச்சு. இதே சேம் பேஸ், ஏபின்றது தான் பேஸ். ஓகேங்களா? இந்த சேம் பேஸ்லேருந்து நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பேரலோகிராம் நான் ட்ரா பண்ண போகிறேன். இன்னொரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்கே பாயிண்ட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், சி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது என்ன சி இல்லையா, அதனால் இது சி டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது டினா இது என்ன எடுத்துக்கலாம், டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஜாயின் பண்ண போகிறேன். இதை ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். பாருங்கள், இதே சேம் பேஸ்லேருந்து ஏபி சி டேஷ் டி டேஷ்ன்றதும் ஒரு பேரலோகிராம், அதே போல் ஏபி சிடின்றதும் ஒரு பேரலோகிராம். ஓகேங்களா? சேம் பேஸை வச்சு ரெண்டு பேரலோகிராம் வச்சிட்டோம். இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணால், ஏபிசிடியோட ஏரியாவும் ஏபிசி டேஷ் டி டேஷோட ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம வெக்டர் மெத்தடை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இதுக்கு முதல்ல டைரெக்ஷன் போடுவோம். இப்போ டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ஏலேருந்து பிக்கு போகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஏலேருந்து டிக்கு போகும் டைரெக்ஷன். இது வந்து பிலேருந்து சி டேஷ்க்கு போகுது இந்த டைரெக்ஷன். அதே போல் இது வந்து ஏலேருந்து டி டேஷ்க்கு போகுது இந்த டைரெக்ஷன். இது வந்து இந்த டைரெக்ஷன் வரும். ஓகேவா? ஸோ டைரெக்ஷன் ரொம்ப முக்கியம். டைரெக்ஷன் போட்டாச்சு. டைரெக்ஷன் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ என்னென்ன சொல்லலான்றதை பார்ப்போம். லெட் நான் சொல்கிறோம், let ABCD and ABC dash D dash be two parallelograms between the parallel lines. Between the parallel lines இல்லை parallels, between the parallels or parallels with same base போட்டுக்கலாம். ஆர் தேவையில்லை, with same base. சேம் பேஸ் தானே இது, வித் இந்த ரெண்டு பேரலலுக்கும் இருக்கக்கூடிய வித் சேம் பேஸ் ஏபி இல்லையா, சேம் பேஸ் சொல்லியாச்சு. நம்ம இது என்ன பண்ணோன்னா, இது சொன்னது நம்ம என்ன டயக்ராம் போட்டிருக்கோமோ அதை எழுதியாச்சு. அடுத்து நம்ம இப்போ டு ப்ரூவ், என்ன டு ப்ரூவ்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரூவ் ஏரியா ஆஃப் parallelogram ABCD is equal to area of parallelogram ABC dash D dash. இது ரெண்டுத்தினுடைய ஏரியாவும் நம்ம என்ன பண்ணணும், சேம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு, நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, ஏரியா ஆஃப் ஏபிசி டேஷ் டி டேஷ்ன்ற இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வர வைக்க போகிறோம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட ஏரியா வேணும்னா, ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு பேசிக் ஃபார்முலானா பேஸ் இன்டூ ஹைட் தான் ஏரியா ஆஃப் பேரலோகிராமோட பேசிக் ஃபார்முலா. ஸோ நான் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னு கேட்டால், இப்போ அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஏபிசி டேஷ் டி டேஷ் இருக்குன்னு வச்சிங்களேன், ஏபிசி டேஷ் டி டேஷ்னு இருக்குது. ஸோ இதோட ஏரியாவை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேரலோகிராம் ஏபி சி டேஷ் டி டேஷ்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏதாச்சும் இது வந்து பேஸ் இல்லையா, பேஸ் மாறாது ஏபி. அடுத்து ஹைட் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஏடி டேஷ்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி அதெல்லாம், இது பேஸ் இன்ட் ஹைட்னா மாடுலஸ் ஆஃப், ஏன்னா ஏரியான்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் பிஃபோர் சம்திங் சொன்னேன் மாடுலஸ் வரும். அப்போ இது எப்படி இல்லைனா ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி டேஷ் வெக்டார்.
ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஏபிசி டேஷ் டி டேஷில் நம்ம எடுக்கும்போது ஏபி ஏடி டேஷ் எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ சம் போடுறோம். நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய இதை மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஒரு சைடு பேஸ் ஒரு சைடு ஹைட் மட்டும் தான் எடுத்து போடுறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், இதை மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டாரை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஏடி டேஷ் வெக்டார் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏடி டேஷ் வெக்டாரை நான் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை எப்படி எழுதலாம்னா, ஏடி டேஷ் வெக்டார், நல்லா கவனிங்க, ஏடி டேஷ் வெக்டாரை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க, இதோ இருக்குல்ல, ஏடி ப்ளஸ் டி டேஷ், இங்கே பாருங்கள், இதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். சேம் பேஸில் இருக்கிறதுனால நான் எதை எடுத்துக்கிறேன், இந்த ஏவை வச்சுக்கிறேன். ஏடி டேஷ் வெக்டர் எப்படி எழுதுறேன்னா, ஏடி ப்ளஸ் டி டேஷ் வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த சைடு வேணால் இதை இந்த ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏடி டேஷ் வெக்டரை நான் எப்படி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏடி வெக்டார் ப்ளஸ் டி டேஷ் வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாடுலஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டேர்மோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், இது ஒரு பார்ட்டு, ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் டி டேஷ் வெக்டார். வெக்டர் ஏரியா அப்படிலாம் சொல்லும்போது நம்ம கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏரியான்னு சொல்லும்போது நம்ம கிராஸ் ப்ராடக்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, ஆன்சர் வந்துருச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இந்த ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டாரை நான் எதுவும் பண்ண முடியாது, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ ஆக்சுவலாக 0. இதோட வேல்யூ என்னென்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா 0. எப்படி 0ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏபியும் டி டேஷும் டயக்ராமில் போய் பாருங்கள். ஏபியும் டி டேஷும் பேரலல். ஸோ கிராஸ் ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரலாக இருக்கிறதோடைய கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் அதோட ஆன்சர் வந்து என்ன, அது 0. ஸோ இந்த மாடுலஸ் வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? பக்கத்தில் கூட எழுதி வச்சிங்க, ஏபி வெக்டார் அண்டு டி டேஷ் வெக்டார் ஆர் பேரலாக இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போ இதோடு இதை ஆட் பண்ணும்போது இதே தான் ஒரு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார் எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் ஏபிசிடி, அதாவது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடின்னு எழுதலாம். ஓகே, எப்படி ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டாரை வந்து ஏபிசிடின்னு எழுதலாம் பாருங்கள், நல்லா கவனிங்க, டயக்ராம் பாருங்கள். ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். ஸோ இது வந்து பேஸு, இது வந்து ஹைட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார் எப்படி எழுதலாம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுதான் கிடச்சிருக்குது. ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டாரை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடி. அப்போ இது என்னென்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசி டேஷ் டி டேஷ். இங்கே கூட நீங்கள் ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசி டேஷ் டி டேஷ் அப்படின்னு போட்டு தான் இதை எடுத்துக்கிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. டயக்ராம் இந்த சம்முக்கு ரொம்ப முக்கியம்.